இங்க வந்துட்டு தாராளமா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் லிட்டில் திங் சேனல். இப்போ நம்ம கொடைக்கானல் ட்ரிப்ல எபிசோட் 5ல இருக்கோம். இப்போ பைன் ஃபாரஸ்ட்க்கு வந்திருக்கோம். பைன் ஃபாரஸ்ட்குள்ளே நம்மளால போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை அவ்வளோ ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்கு. இதில் நம்ம டிக்கெட் வேறு எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்த அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் இருக்க நம்ம குணா கேவுக்கு போகலாம் வாங்க. பாஸ்க்கு அப்புறம் கொடைக்கானலில் எல்லா இடமும் பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. எங்கே போனாலும் நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் குணா கேவுக்கு வர வழி மட்டும்தான் இவ்வளோ டிராஃபிக்காக பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. இது வரைக்கும் போன இடத்துக்கும் இப்போ வந்திருக்க இடத்துக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கு. எங்க வழுக்குன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த மன்னியபோல் பாய்ஸ் படம் எடுத்து இந்த மழையிலேயே வந்து பார்க்க வைக்கிறீங்க. அந்த ஒரு கியூரியஸோடவே வர வேண்டியதாக இருக்கு. ஐ திங்க் நம்ம இங்கே ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உலக நாயகன் கமலஹாசன் வந்து குணா மூவி இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்த மன்னிமல் பாய்ஸ் மலையாள மூவி இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அண்ட் ஷிகார் மூவி இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. பட் வந்து மன்னியபிள் பாய்ஸ் வந்துட்டு இதே மாதிரி ஒரு செட் போட்டு தான் எடுத்திருப்பாங்க. அதுல வந்துட்டு இந்த இடத்த ஃபுல்லா நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த மூவில பார்த்ததுக்கும் இப்ப நம்ம ரியலா பாக்குறதுக்கும் ஒரு டிஃபரெண்ட்டும் இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த மூவி வந்து இந்த இடத்துக்கு வரும்போது அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருமே மன்னியபிள் பாய்ஸ்ல சுபாஷ் மேல பயங்கர கிரேசியா இருக்காங்க. எந்த மூளைக்கு போனாலும் இந்த இடத்துல மட்டும் சுபாஷ் சுபாஷ் இந்த வாய்ஸ் மட்டும் உங்களால கேட்க முடியும். இந்த இடத்தோட பேரு முதல்ல சாத்தானின் சமையலறை, டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கமலஹாசன் சார் வந்துட்டு குணா மூவி இந்த கேவ்ல எடுத்த பின்னாடி இந்த இடத்து வந்துட்டு குணா கேவ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இடமே வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி இருக்கு. பட் வந்து உள்ள போறதுக்கு நம்மளுக்கு அலௌடு கிடையாது. இந்த கம்பிக்கு இந்த சைடு மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு அந்த பக்கம் போனோம்னா நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும். குணா மூவி வந்த பின்னாடிதான் நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்தவங்க தான் மன்னிமல் பாய்ஸ் கூட. அவங்க இந்த மாதிரி வந்து இந்த ரூல்ஸ் மீறி அந்த சைட் தாண்டி போனதுனால தான் அவங்களுமே அந்த குடிக்குள்ள விழுந்தாங்க. அது மூவி பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இந்த இடம் மணிபால் பாய்ஸ் வந்த பின்னாடி இன்னும் அதிகமா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த படம் வந்த பின்னாடி அதுக்காகவே நிறைய பேர் ரொம்ப கிரேசியா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன் நாமளே அந்த ஒரு கியூரியஸ்ல தான் இப்ப இவ்வளவு மழை பெஞ்சுமே இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம்னா, ஸோ மணிபால் பாய்ஸ் வந்துச்சு, அப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்துச்சு, அப்படி எப்படிதான் இருக்கு இந்த இடம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே வந்திருக்கோம். அதனால
இதே தான் தெரியும், வெறும் மிஸ்ட் தான் இருக்கு. மன்னிமல் பாய்ஸ் மூவி வந்து செட் போட்டு தான் எடுத்திருப்பாங்க. ஆனா கண்மணி அன்போடு காதலன் நான் இந்த சாங் ரியலா இந்த இடத்துல வந்து அந்த குணா கேவுக்குள்ள வச்சுதான் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து எப்படி இதுக்குள்ள போயிருப்பாங்க, எப்படி ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கவே முடியல. யூடியூப் சேனல் ஹாய் அந்த சேனல்ல பேரு எக்ஸ்ப்ளோர் லிட்டில் திங்ஸ். சப்ஸ்கிரைப் Thank you. அக்கா இங்க ஏய் பாய்ஸ் கத்துங்கடா அபி சுபாஷ் இருக்காரா? சுபாஷ் உள்ள சுபாஷ் இருக்காரா? தேடணும் சொன்னாரு. விதா சுபேஷ் யூடியூப் சேனல் ரமேஷ் எக்ஸ்ப்ளோர் லிட்டில் திங்ஸ். எக்ஸ்ப்ளோர் லிட்டில் திங்ஸ் யூடியூப் சேனல். யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க வீடியோக்கு, அதுக்கப்புறம் சொல்றது ஷேர் பண்ணுங்க. Thank you. Thank you. அவ்வளவுதான், யூடியூப்ல போய் பார்க்க வேண்டாம். அக்கா கட் பண்றோம், அப்லோட் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு தான். அக்கா மறக்காம போட்டுருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சுபாஷே இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த இடத்தையே பயங்கர வைபா மாத்திட்டாங்க. ஒரு அவசரத்துல உங்களோட பேர் கேட்க நான் மறந்துட்டேன். இந்த வீடியோஸ் இன்கேஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பேர் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இடம் எப்பவுமே நம்ம மூவிலையும் இப்படிதான் காமிச்சாங்க, நேர்ல பார்த்தாலும் இப்படிதான் இருக்கு இல்ல? மூவில நேர்லயும் ஒரு டிஃபரண்ட் கூட தெரியல. இதோ குணா கேவ் டவுன், உள்ள போற வழி இதுதான், தெரியுதா? ஐயோ வீடியோல தெரியுதா இல்லையான்னு தெரியலையே. இப்ப தெரியுது. இதுக்குள்ளதான் போயிட்டு சுபாஷ் உள்ள விழுந்துட்டாங்க. நிஜமா பயமா இருக்கு. இவங்க எல்லாம் எப்படி தைரியமா உள்ள போனாங்கன்னே தெரியல. குணா கேவ் ஆக்சுவலி அந்த வழியா அது கிட்ட உள்ள குதிச்சு அப்படி உள்ள இறங்கி போய் நடந்து போயிருக்காங்க. இந்த சைடு கூட இறங்கி நடந்து போகலாம், ஆனால் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் கம்பி என்ன ரெடியா இருங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ சுபாஷ் உள்ள விழுந்த பின்னாடி உள்ள எல்லாம் மூடிட்டாங்கல்ல அந்த கேவெல்லாம், அப்படியே அப்ப சேஃப் தானே? அப்படியே திரும்ப மூடி வச்சிருக்காங்க. இல்லமே நம்மளும் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ல. சரி வா, சும்மா பேசி பத்து போலாம். இந்த இடம் பயங்கர ஹாப்பனிங்கா இருக்குல்ல. இந்த பிளேஸ்லாம் பாரு, இது ஏறி போற இடம் அந்த மூவில எப்படி காமிச்சாங்களோ அப்படியே இருக்கு. அதுதான் சொல்றேன், அந்த ரியலா அப்படியே காமிச்சிருக்காங்கன்னு சொல்றேன். ஃபைனலி இப்போ இந்த டிராஃபிக்ல எப்படி வெளியே போவோம்? மலைக்குள்ள டிராஃபிக். பை 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 பை. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெர்லின் எவ்வளவு கூட்டம் வந்துட்டே இருக்கு பாருங்க இந்த இடத்துக்கு மட்டும். மற்ற எந்த இடத்துக்கு இப்படி வரல, இங்க மட்டும்தான் இப்படி.